பேசுங்க தலைவரே. பேசு தலைவா. கமலி, ஏய் பேசிட்டாரா தலைவரு? ஓகே. நீ எப்பவும் இந்த பஸ்ல தான் போவியா? நான் உன்னை பார்க்கணும்னு எங்கெல்லாம் அலைஞ்சிட்டு இருக்கேன்னு தெரியுமா? இனிமே நான் தினமும் இங்கேயே வந்துடுறேன். நாம ஒன்னா டிராவல் பண்ணலாம். நான் கமலி இல்ல. விளையாடாத கமலி, உன் குரல் எனக்கு தெரியாதா? என்னை ஏமாத்துறதுக்காக நீ குரலை மாத்தி மாத்தி பேசுவ. எப்ப பாரு உனக்கு விளையாட்டுதான். சரி, ஓகே. ஒரப்பாயங்கிட்ட விளையாடாம வேற யாருக்கிட்ட விளையாட போற? ஆமா, வீட்டுல அத்தை மாமா எல்லாரும் எப்படி இருக்காங்க? நான் கேட்டேன்னு சொல்லு. நாம இன்னும் எத்தனை நாளைக்கு இப்படியே சும்மா லவ் பண்ணிக்கிட்டே இருக்கிறது? ஐயோ, வெயிட் பண்ணது போதும் கமலி. ஐயோ, ஆஹா, பார்வை ரொம்ப மோசமா இருக்கே. சாரி, நான் என் அத்தை பொண்ணு நினைக்கும் போதெல்லாம் நீங்க வந்துடுறீங்க. என்னமோ தெரியல மேடம், நம்ம அடிக்கடி பார்த்துக்கிட்டே இருக்கோம்ல. நான் சத்தியமா சொல்றேன் மேடம், நீங்க அப்படியே அத்தை பொண்ணு கமலியும் உரிச்சு வச்சிருக்கீங்க. டேய் சொல்லுங்கடா. பாத்தீங்களா மேடம்? நீங்க நினைக்கிற கமலி நான் இல்லன்னு சொன்னேன். நீங்க என் அத்தை பொண்ணா ஆக போறீங்க. அது ஒண்ணு இல்லைங்க. நீங்க என் அத்தை பொண்ணு கமலி இல்லைங்கிறத என்னால நம்பவே முடியலைங்க. சாரி கமலி. சாரி, கமலி இல்ல மேடம். மேடம், நமக்குள்ள ஏதோ ஒண்ணு ஓடுற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகுதா? சார் வண்டி நிறுத்துங்க. டேய் சும்மா இருக்கடா. வாங்க 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 வா வாங்க உட்காருங்க. அம்மா உட்காருங்க. என்னது இது? சாரி சார். குடிங்கம்மா. குடிங்க, சாப்பிடு. சார் வணக்கம் சார். சார் உங்க மூலமா வீட்டு பத்திரம் வாங்கினவங்க உங்களை பார்த்துட்டு போகணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க சார். எதுக்கு சார்? உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணுமா சார்? ஒன்றும் வேண்டான்னு சொல்லுங்க. நான் சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க சார். உங்களை பார்க்காம வீட்டுக்கு போக மாட்டேன்னு சொல்றாங்க சார். அவங்கள வர சொல்லுங்க. சரிங்க சார். குடிங்க. குடிக்க. சார் அவங்க வந்துட்டாங்க சார். ஐயா ரொம்ப நன்றிங்க ஐயா. நீங்க நல்லா இருக்கணும். ஐயோ, நீங்க பெரியவங்க, என் கால்ல எல்லாம் விழக்கூடாது. எத்தனை தடவை சொல்றது? நாங்க எதுவுமே செய்யல. நீங்க கும்பிடுற கடவுள் என் மூலமா செய்ய வச்சிருக்க, அவ்வளவுதான். அதனால நன்றிய அந்த கடவுளுக்கு சொல்லுங்க, சரியா? மணிஷ் சார், இவங்க எல்லாருக்கும் சீக்கிரமா வீடு கட்டி கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. சரிங்க சார். நீங்க நல்லா இருக்கணும் ஐயா. எல்லாரும் நல்லா இருப்போம். எல்லாரும் கண்டிப்பா சாப்பிட்டு போங்க. ஓகே, எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி கொடுங்க. ஓகே சார். வரேன் ஐயா. அட, நீங்க ஏன் நிக்கிறீங்க? உட்காருங்க உட்காருங்க உட்காருங்கம்மா.
நீங்க எங்களுக்கு செஞ்ச உதவி ரொம்ப பெருசு. அந்த இடம் வெறும் இடம் மட்டும் இல்ல, என்னோட கனவு, எங்க வாழ்க்கையோட அடையாளம். அந்த இடம் மட்டும் என் கைவிட்டு போயிருந்தா நான் உசுரே போன மாதிரி துடிச்சிருப்பேன். சார் அப்படிலாம் சொல்லாதீங்க. அஞ்சலி செம லக்கி இல்ல? பேபி நாளைக்கு எந்த சாரி? இதுவா? இது ஓகே. என் ட்ரெஸ் கூட அயன் பண்ணாம இருக்கு, அதையும் அயன் பண்ணணும். பேபி, அம்மா தான் பேபி ரொம்ப பயப்படுறாங்க. ஓ, பயப்படுறாங்களா? ம், நீ சொல்லிதான் எனக்கே தெரியுது. நான் என்னமோ நாளைக்கு சம்மந்தம் முடிச்சிருவாங்கல்ல நினைச்சேன். என்ன பேபி, ஏற்கனவே நம்ம ஃபேமிலியில ஒரு பேட் இன்சிடென்ட் நடந்துருச்சுல, அப்படி இருக்கும்போது எல்லாருக்கும் ஒரு பயம் வரதானே செய்யும். பேபி, அந்த மாப்பிள்ள பெரிய பிசினஸ் மேனா, பயங்கர ரிச்சா. ரிச்சுனா எப்படி? எங்க ஃபேமிலியை விடவா? அது நானும் ரிச்சு தான்.